ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 113வது வீடியோ. இன்னைக்கு நம்ம 2 ரோல்ல கிராஸ்கட் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூட டாட் டிசைன்ல பின்ன போறோம். நம்ம ஒரு நாட் வெள்ளை கலர்ல ஒரு நாட் பச்சை கலர்லன்னு மாத்தி மாத்தி வரும். அதுதான் டாட் டிசைன். அந்த மாதிரி டிசைன்ல 1:1 மாடல்ல நம்ம இந்த கூட பின்ன போறோம். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 9 ஃபீட் 9 ஸ்கேல் நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சையில் 24 வயர், வெள்ளையில் 26 வயர், க்ரீனில் 24 வயர், ஒயிட்டில் 26 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதும் நம்ம பேசிக் நாட் போடுற மாதிரி ரெண்டு வயராக சேர்த்து நம்ம பேசிக் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் நாட், நார்மல் நாட் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்படி வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி இன்டூ மாதிரி வச்சு பார்க்கணும். இன்டூ மாதிரி நம்ம இப்படி வச்சு பார்த்ததுக்கப்புறமா இந்த வெள்ளை வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த பச்சை வயரை இந்த லூப்பை சுற்றுறோம். இந்த வெள்ளை வயரை மேல் பக்கமாக இப்படி திருப்பணும். இந்த பச்சை வயரை இந்த வெள்ளை லூப்புக்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம். இப்போ இந்த நாட்டை நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ ஒரு வெள்ளை நாட்டும் ஒரு பச்சை நாட்டும் நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிக்சட் கலரில் ஒரு நாட் நமக்கு இதில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு நாட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி வந்துருச்சானே இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பின்னா தான் கரெக்டு. இந்த வயரை இப்போ லூப்பாக மடிக்கிறோம். இந்த வயரை லூப்பை இப்படி சுற்றணும். இப்போது இந்த கீழே இருக்க வயரை இப்படி மேல் பக்கமாக திருப்புங்க. இந்த சைடில் இருக்க வயரை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்து இப்போது முதல்ல நம்ம பச்சை நாட்டை சேர்த்து வச்சு பின்னணும். இப்போது வெள்ளை நாட்டை சேர்த்து வச்சு நம்ம பின்னிருக்கோம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நம்ம பின்னிருக்கிறது மிக்சட் கலரில் தான் இருக்குது. வெள்ளையும் பச்சையும் சேர்ந்த கலரில் தான் வந்திருக்கு. இப்போ திரும்பவும் இதே மாதிரி வச்சு பார்க்குறோம். வச்சு பார்த்துட்டு நம்ம பின்னணும். அப்போ தான் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வயரை லூப்பாக மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப்பை சுற்றணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கீழ் வயரை மேல் பக்கமாக திருப்புறோம். இந்த வயரை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து நம்ம எடுக்கிறோம். இப்போது 3 வெள்ளை நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம், 2 பச்சை நாட்டு, மொத்தம் 5 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். நமக்கு 4 நாட் நமக்கு மேலே கிடச்சிருக்கு. இப்போ இந்த பக்கம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்படி வச்சு பார்த்துக்கணும். இப்போ இந்த வயரை லூப்பாக மடிக்கிறோம். இந்த வயரை வச்சு லூப்பை சுற்றணும். கீழ் வயரை மேல் பக்கமாக திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்புக்குள்ளே இப்போ கொடுத்துருங்க.
நம்ம ஒரு வெள்ளை நாட்டை ஃபஸ்ட்டு நாட்டாக பின்னணும் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு நாட்டை நம்ம சென்டர் நாட்டுங்கிற ஞாபகத்துக்காக ஒரு சென்டர் நாட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த வயரை நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டோன்னா அந்த வயருக்கு இடது பக்கமும், அதாவது அந்த நாட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம பின்னி வச்சுருக்க எல்லா பேசிக் நாட்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். இதே மாதிரி ஒரு நாட் போட்டு நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் பின்னிருக்கிறது சரியா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கீழ் லைன் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் எல்லா நாட்டும் இருக்கும். மேல் லைனில் பார்த்தீங்கன்னா மிக்சட் கலரில் இருக்கும் அந்த நாட். அப்படி வந்திருந்தா நீங்கள் கரெக்டாக பின்னுறீங்கன்னு அர்த்தம். இப்போ பச்சை நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வெள்ளை, இதே மாதிரி நம்ம பின்னி வச்சிருக்க எல்லா நாட்ஸையும் நம்ம சமமாக இடது பக்கம் வலது பக்கம்னு சமமாக எடுத்து நம்ம கோர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். சமமாக எடுத்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். நம்ம இந்த பக்கம் 2 வெள்ளை நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் 2 வெள்ளை நாட்டு. அதே மாதிரி நீங்கள் எண்ணிக்கோங்க. நம்ம எத்தனை நாட் பின்னி வச்சுருக்கோமோ அத்தனை எல்லா நாட்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எல்லா நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வெள்ளை நாட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பச்சை நாட் இருக்கு. இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே இன்ட்டுவாக இருக்க வயரை நம்ம சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ இந்த மேல் வயரை நம்ம இப்போ லூப்பாக மடிக்கிறோம். இந்த கீழ் வயரை இந்த லூப்பை இப்படி சுற்றணும். இப்போ கீழே இருக்க வயரை மேல் பக்கமாக திருப்புங்க. சைடில் இருக்க வயரை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துருங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வரியில் நமக்கு ஃபஸ்ட் லைனில் சிங்கிள் கலரில் இருந்துச்சு ஒரு பேசிக் நாட்டும், ஒயிட் க்ரீன் ஒயிட் க்ரீன் ஒயிட் க்ரீன் அப்படின்னு. செகண்ட் லைனில் எல்லாமே மிக்சட் கலரில் இருந்துச்சு. இப்போ தேர்ட் லைனில் நமக்கு எல்லா பேசிக் நாட் நம்ம பின்னுறதும் சிங்கிள் கலரில் வரும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பின்னுறீங்கன்னு அர்த்தம். இது மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த முழு லைனும் நம்ம பின்னி முடிக்க போகிறோம். இந்த ஃபுல் லைனும் இதே மாதிரி விவியாக இருக்க வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ ஒரு வெள்ளை நாட்டு ஒரு பச்சை நாட்டு, ஒரு வெள்ளை நாட்டு ஒரு பச்சை நாட்டுன்னு வந்திருக்கு. நம்ம பின்னும்போது இதே மாதிரி மாறி மாறி வரும். இந்த ஃபுல் லைனே நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம்.
இப்போ பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். முதல் லைன் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் லாங்கஸ்ட் லைனா இருக்கும். செகண்ட் லைன் கொஞ்சம் சின்னதா இருக்கும். தேர்ட் லைன் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இப்போ அடுத்த லைன் பாத்தீங்கன்னா மிக்சட் கலர்ல வரும். ஒரு பச்சை வயர், ஒரு வெள்ளை வயர், ஒரு பச்சை வயர், வெள்ளை வயர்னு நம்ம ரெண்டாவது லைன் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி வரும் மிக்சட் கலர்ல. அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா நம்ம பின்னிட்டு பார்க்கலாம். கீழே எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் பின்னுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.